நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தருகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நபிமொழி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை நஜித் என்ற ஒரு பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு போர், அந்த போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். போன படை மிக விரைவாக போய் அந்த போரை முடித்துவிட்டு எக்கச்சக்கமான கனிமத்தோடு, போரில் கிடைக்கப்பட்ட வெற்றி பொருட்களோடு மதீனாவுக்கு திரும்பினார்கள். போனது ரொம்ப தூரம், ஆனால் கிடைத்த வெற்றி மிக எளிதாக கிடைத்து விட்டது. ஆனால் கிடைத்த போரில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருளோ எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த படை வந்தவுடன் இங்கே மதீனாவிலே இருந்த சிலர் பேசிக்கொண்டார்கள். எப்படி பேசினாங்க தெரியுமா? எவ்வளவு சீக்கிரமாக போயிட்டு நிறைய பொருட்களோட, நிறைய போர் செல்வங்களோடு வந்திருக்கிறாங்களே, இந்த மாதிரியான ஒரு படையை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா கௌமின் அஃதல கனீமத்தன் வ அஸ்ரஉ ரஜஅத்தன். நீங்கள் இந்த படையை பார்த்து, இந்த போய் வந்த இந்த குழுவை பார்த்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க, ஆனால் அதிகப்படியான கனிமத்தோடு, அதிகப்படியான செல்வத்தோடு, போர் செல்வத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீங்க. ஆனால் இதை விட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் செஞ்சால் எக்கச்சக்கமான நன்மை கிடைக்கும். போரில் கிடைக்கப்படுகிற அந்த கனிமத் பொருளில் இருக்கக்கூடிய அந்த அளவை விட கூடுதலான அளவை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தருவான். ஆனால் செய்யக்கூடிய வேலை ரொம்ப கம்மி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? அந்த செயல் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், கௌமுன் ஷஹிது ஸலாத்தல் சுப்ஹி சும்ம ஜலசு யذ்குரூனல்லாஹ் ஹத்தா தலஅத் அலைஹிமுஷ் ஷம்ஸ். ஃபஜர் தொழுகையில் ஜமாத்தாக கலந்து கொள்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபஜர் தொழுகையில் ஜமாத்தாக கலந்து கொள்கிறார்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு. செகண்ட் பாயிண்ட், தொழுத இடத்திலேயே அமர்ந்து சூரிய உதயம் வரை அங்கேயே உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். இந்த கூட்டம்தான் உலாயிக்க அஸ்ரஉ ரஜஅத்தன் வ அஃதலு கனீமத்தன். ரொம்ப சீக்கிரமாக வெற்றியை பெறக்கூடியவர்கள். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிமத், போர் செல்வங்களில் இருக்கக்கூடிய அந்த கனிமத்தின் அளவை விட கூடுதலான நன்மையை, கூடுதலான பெருஞ்செல்வத்தை பெறக்கூடியவர்கள் இந்த மக்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸில் 2 பகுதி இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையான முறையிலே அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதியாக பெருமானார் நிர்ணயம் செய்யக்கூடியது ஃபஜர் தொழுகையை ஜமாத்தாக தொழுதல். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபஜர் தொழுகை என்பது மிக மிக முக்கியமான தொழுகை. நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்ற தொழுகைலாம் முக்கியம் இல்லையான்னு. எல்லா தொழுகையுமே முக்கியம்தான், 5 வக்து தொழுகையுமே முக்கியம்தான். அதில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுவது அதிகாலை தொழுகை, ஃபஜர் தொழுகை. இன்றைக்கு சமுதாயம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய தொழுகையும் ஃபஜர் தொழுகை தான். ஃபஜர் தொழுகை தொழுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மையையும் அதனுடைய பலனையும் ஒருவர் உள்வாங்கிக் கொள்வானேயானால் வாழ்க்கையில் ஒரு காலமும் ஃபஜரை தவறவிட மாட்டாள். நம்மிலே ஃபஜரை வளமையாக தொழக்கூடியவர்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும், அன்றைய பொழுது சிறப்பாக அமைவதற்கு அந்த தொழுகை முக்கியமாக காரணமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னைக்கு காலையில் தொழுகை போச்சு, என் காரியம் மொத்தமும் போச்சு. இன்றைக்கி எப்பொழுதுமே எந்திரிச்சு நான் ஃபஜர் தொழுதுட்டு தான் என்னுடைய காரியத்தை செய்வேன். ஆனால் அன்றைக்கி ஃபஜர் தொழ முடியலை, வாய்ப்பு இல்லை, கிடைக்கல, நான் தூங்கிட்டேன், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அப்படியே கவனக்குறைவாக இருந்து போயிட்டேன் அப்படின்ட்டு அதனால் எனக்கு இன்னென்ன காரியமெல்லாம் தடைப்பட்டு போச்சு, இன்றைக்கி நாளே சிறப்பாக அமைந்ததை போன்று தெரியவில்லை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 7 விதமான பாக்கியங்களை ஃபஜர் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருபொழுதும் நாம் ஃபஜரை தவறவிட மாட்டோம். முதல் பாயிண்ட், ஃபஜர் தொழுவதனால் என்ன கிடைக்கிறது? முதல் பாயிண்ட் என்னன்னா, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் அதிகாலை ஃபஜரை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பு கீழே வந்துடுறாரு. நான் சொன்னேன்ல, எப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பொறுப்பு கீழே வந்துட்டாரோ அவருடைய காரியத்தை லேசாக்குறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை.
அவருடைய விஷயத்தை இலகுவாக்கி தருவது அல்லாஹ்வுடைய கடமை. அவருடைய வியாபாரத்தை பறக்கச் செய்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அவருடைய குடும்பத்துக்கான விஷயத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கடமை. எனவே ஃபஜ்ர் தொழுவதால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்னவென்றால், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பின் கீழே வந்து விடுகிறார். இது ஃபஜ்ர் தொழுவதால் கிடைக்கக்கூடிய முதல் நன்மை. ரெண்டாவது, ஃபஜ்ர் தொழுவதின் மூலமாக நரக விடுதலை பெற முடியும். நரகத்தினுடைய விடுதலையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையோடு இணைத்து சொன்னார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லை எலிஜன் நாரு லை எலிஜன் நார அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ பஅதஹா. எவரொருவர் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் இருக்கக்கூடிய தொழுகையில் கவனத்தோடு இருக்கிறாரோ, அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி விடுகிறாரோ, அவர் ஒரு காலும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். இப்போ நரகத்திலிருந்து விடுதலை என்கின்ற அந்த பத்திரத்தை வாங்கி தருவது ஃபஜர் தொழுகை. இது ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன். மூணாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய மூணாவது பலன், சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு ஃபஜர் தொழுகை காரணமாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. இரண்டு குளிர்ந்த நேரத்திலே யார் தொழுகையை சரியாக நிறைவேற்றி விடுகிறாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு போவார். இரண்டு குளிர்ந்த நேரம் என்றால் என்ன? பகல் முழுவதும் வெயில், சூடு, உஷ்ணம் நிறைந்த நேரம். இரவின் ஓரத்திலும் பகலினுடைய துவக்கத்திலும் இருக்கக்கூடிய, இரவின் ஓரத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இஷா தொழுகை. பகலினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகை எது? அதிகாலை ஃபஜர் தொழுகை. ரெண்டுமே குளிர்ந்த நேரமாக இருக்கும் இரவு என்பதினாலே. அதை யார் மிகச்சரியாக நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய மூணாவது பலம், அது சொர்க்கத்திற்கு காரணமாக அமைகிறது. நாலாவது, ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன், மலக்குகளோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. என்னது? மலக்குகளை பார்க்குற வாய்ப்பா? அது எங்கே உலகத்தில் கிடைக்கும்? நீங்கள் ஃபஜர் தொழுவ வந்தால் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் 2 ஷிஃப்ட் மலக்குகள் உலகத்திலே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஷிஃப்ட் இங்கே இருப்பாங்க, இன்னொரு ஷிஃப்ட்டு வருவாங்க, ஒரு ஷிஃப்ட் போவாங்க. இப்படி இருக்கும். ஃபஜருக்கு ஒரு கூட்டம் இங்கிருந்து போகும். இரவெல்லாம் மக்களை கண்காணித்த மலக்குகள் ஃபஜருக்கு போவார்கள். பகலில் கவனிப்பதற்கென்று ஒரு கூட்டம் மலக்கு வருவார்கள். பகலில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஷிஃப்ட் எப்போ போவாங்க அப்படின்னா அசருடைய நேரத்திலே போவார்கள். அவர்கள் போகும் பொழுது இரவை கண்காணிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்குகளின் கூட்டம் வரும் அசருடைய தொழுகைக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜரிலும் அசரிலும் மலக்குகளினுடைய ஹாதிர் இருக்கிறது. மலக்குகள் அங்கே ஷாஹிதாகிறார்கள், அவர்கள் வந்து இறங்குகிறார்கள். அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை ஃபஜரில் தொழக்கூடிய, அதை பேணி தொழக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். இது 4வது ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய பலன். 5வது பலன் என்னவென்றால், முக்கியமான பலன், நாளை மறுமையிலே இருளிலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே யார் ஃபஜரை மிகச்சரியாக நிறைவேற்றினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய பேருளையை கொடுத்து பாதுகாப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவரொருவர் பஷ்ஷிரில் மஷாஈன ஃபித் துலமி இலல் மசாஜிதி பின்னூரி தாமி யௌமல் கியாமா. இரவிலே இருளிலே யார் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த மறுமையின் இருளிலே எந்த பயத்தையும் தரமாட்டான், தன் பேரொளியை கொடுத்து அவர்களை பாதுகாப்பான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஃபஜர் தொழுகைக்கு வரும்பொழுது இருட்டாக தானே இருக்குது. காலையாக இருந்தாலுமே அது இருள் சூழ்ந்த நேரம் தானே. ஃபஜர் தொழுது முடிச்ச பின்னாடி தானே வெளிச்சம் வருது. அப்போ அந்த நேரத்திலே ஃபஜருக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே இருளை கொடுக்க மாட்டான், தன் பேரொளியை கொடுத்து அவர்களை பாதுகாப்பான். இது 5வது பலன். 6வது பலன் என்னவென்றால், முக்கியமான பலன், யார் ஃபஜரை தொழுது விட்டாரோ அவர் இரவெல்லாம் தொழுதற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வார். இரவெல்லாம் தொழுது நன்மையை பெற்றுக்கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லல் இஷா ஃபக அன்னமா காம நிஸ்ஃபல் லைல். யார் ஒருவர் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுதாரோ, இந்த 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 வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஜமாத்தோடு யார் இஷாவை நிறைவேற்றினாலோ அவர் இரவில் பாதியை நின்று வணங்கிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். ஒமன் சல்ல சுபஹ ஃபக்க அன்னமா காம அல்லைல குல்லா. யார் ஒருவர் காலையில் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினாரோ அவருக்கு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தருகிறான். அப்போ ஃபஜர் தொழுவினால் கிடைக்கக்கூடிய 6வது பலன், இரவு முழுக்க நின்று வணக்க வழிபாடு செய்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடிகிறது.
ஏழாவது முத்தாய்ப்பான ஒரு பலன் என்னவென்றால் ஃபஜ்ரினால் கிடைக்கக்கூடிய பலன், நாம் முனாஃபிக் இல்லை என்பதின் அடையாளம் நாம் ஃபஜரை தொழுவதுதான். நாம் முனாஃபிக் கிடையாது, நாம் மூமின் என்பதின் அடையாளம் என்னவென்றால் நான் ஃபஜரை ஜமாத்தோடு தொழுகிறேனா என்ற அர்த்தம். சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கள் காலத்தில் மூமின்கள் யார் முனாஃபிக் யார் என்பதை எப்படி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னா, ஃபஜர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தவங்கெல்லாம் மூமின், ஃபஜர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வராதவங்கெல்லாம் முனாஃபிக். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அஸ்கல ஸலாத்தன் அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ரி. முனாஃபிக்கின்களுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை எதுன்னா 2 தொழுகை. அவங்க அதுக்கு வந்து நிற்கிறத ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. ஒன்று இஷா தொழுகை, இன்னொன்று ஃபஜர் தொழுகை. நாங்கள் சொல்லலாம். எனவே அன்பு பெருமக்களே, இந்த முனாஃபிக் என்ற பட்டியலிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால், முனாஃபிக் என்ற அந்த கூட்டத்தில் நாம் சேராமல் இருக்க வேண்டுமானால் ஃபஜர் தொழுகையை நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும். ஆக ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய 7 இந்த முக்கிய பலன்கள் இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் அதிகப்படியான நன்மையையும் பெற்றுக்கொள்கிறார், அதே போன்று அதை செய்வதற்கு ரொம்ப லேசு. 2 ரக்காயத்து ஃபஜர் தொழுகை ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அதிகப்படியாக ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் ஆகும். உண்மைதான், தூக்கம்தான், ஆழ்ந்த நித்திரை தான், நன்றாக உறங்கி கொண்டிருக்கிற பொழுது எழுது வருதல் சிரமம்தான். அந்த சிரமத்தை அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்கிற பொழுது, அந்த சின்ன விஷயத்தை நாம் அல்லாவுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிற பொழுது அல்லாஹ் அந்த 7 பெரும் பலங்களை தருகிறான். எனவே இந்த ஹதீத்தினுடைய ஒரு பாகத்தை தான் நான் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்கிறதுக்கு ரொம்ப லேசு, ஆனால் இதை செஞ்சிட்டாங்கன்னா எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்குன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னது, ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜமாத்தோடு பேணி தொழுகிற நல்ல பாக்கியத்தை ஃபஜரை இனிவரும் காலங்களில் ரமதானில் எப்படி நாம் இதே போன்று உற்சாகத்தோடு இருக்கிறோமோ, ரமதான் கழித்ததற்கும் இதே உற்சாகத்தோடு நாம் ஃபஜரை நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவதோடு இந்த 7 பெரும் பலங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை